இவரை விட இவங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த ஊர்ல சீரியஸா சொல்றேன், ஒரு 30 வீட்டுல அடுப்பு எரியுதுன்னா அவங்க அப்பா தான் காரணம். சூப்பர். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த முதவி நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்ப எல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்டு நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கேன்ல. அப்படி விட்டுற முடியுங்களா? 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் காண புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு எந்த கோயில்ல சோறு போடுறாங்க? ஏமா ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, கூட்ட வேண்டியதானே? ஏண்டி ரூம் எல்லாம் குப்பையா இருக்கு, பெருக்க வேண்டியதானே? கவிதா, கூட்டுறதும் பெருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம கணக்கு டீச்சர் தான் ரெண்டும் வேற வேறன்னு தப்பா சொல்லி வந்துட்டாங்க. முதுகுல மூட்டையை கட்டி 3 மலையில ஏத்துறான். கட்டுக்கட்ட கழுத. ஏண்டி டீ போட்டியே இல்ல, எல்லாம் வெயிட் பண்றாங்க. என்னங்க ஒரு பால் பாக்கெட் தான் இருக்கு, இதை வச்சு எப்படி 10 பேருக்கு டீ போட முடியும்? அட அறிவு கிட்டவள, தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்தி கலந்து போடுறீ. இவங்களுக்குலாம் அது போதும். இல்லங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, தோ வந்துட்டேன் மாமா. என்னங்க சரி நம்மளா குடிக்க போறோம், போட்டு விடுவோம். ஏமா ஏமா திருட்டு பூனை மாதிரி இப்படி கிச்சன்ல பூந்து திருடி திங்கிறிய? அப்படி கொண்டாந்தா எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிடலாம்ல. என்னங்க குழம்பு டேஸ்ட் பாக்குறேங்க. டேஸ்ட் பாக்குறா, இப்ப டேஸ்ட் பாக்குறா. ஒவ்வொரு மீனா எடுத்து டேஸ்ட் பாக்குறா. ஒரு மீன் பார்த்தா டேஸ்ட் தெரியாது இவளுக்கு. குழந்தையும் குடிச்சிருமா, குடிச்சிரு, குடிச்சு முடிச்சிரு. டேஸ்ட் பாக்குறேன், திருடி திங்கிறேனா? என்ன பார்த்தா திருடி திங்கிற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு சிரிப்பு பாரு. நானா மொகரைகளுக்கு 2ஆம் நாட்டு சினிமா கேக்குதாக்கும். ஏன்னா நேத்து சினிமாவுக்கு போனீங்களே, இடவிட விட்டாங்களே, அப்புறம் என்ன நடந்தது? எல்லாரும் போய் ஒண்ணு கூட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. நான் கதையை கேக்குறேன். அடே கருப்பு ராசுகுமாரா, வாயை போத்திட்டு துணி போயிடா. இனிமேல் சமையல்காரங்களை நிறுத்திலான் இருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நானே சமைக்கிறேன். அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு கொடுங்க. உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம்? நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தான் வரப்போகுது. தம்பி, உன் வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. நீ என்னப்பா பண்ண போற? வேணா குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். உளுந்து வடையில் இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்ல சார். அப்படிதான் உங்க பையனோட நிலைமையும். அப்ப கடல வடையே போட்டுருங்க. அம்மா பசி எடுக்குது, 2 தோசை மட்டும் ஊத்திதான். மா 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 எங்கன்னா தூங்க விடுதா பாரு. இத்த போட அத்தை போடுங்க, என்ன சாப்பிட்டு